குலதெய்வத்திற்கு எந்த பொருள் வாங்கி கொடுத்தால் குடும்பம் நல்லா இருக்கும் தெரியுமா? குலதெய்வத்திற்கு நீங்கள் 1 மடங்கு செய்தால், நம் குலதெய்வம் நமக்கு 2 மடங்காக செய்யும். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது, அரிசி, நெய் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம். 1 மூட்டையோ, 2 மூட்டையோ, இப்படி உங்களால் முடிந்த அளவிற்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். அதேபோல் நெய் தீபம் ஏற்ற தேவையான நெய் வாங்கி கொடுக்கலாம். அரிசி வாங்கி கொடுத்தீர்கள் என்றால், அரிசி பஞ்சமே உங்கள் வீட்டிற்கு வராது. வீடு சுபிக்ஷமான இருக்கும். குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய பொங்கலில் நீங்கள் வாங்கி கொடுத்த அரிசியும் கலந்து இருக்கிறது என்றால், அது எவ்வளவு பெரிய விஷயம். எனவே நீங்கள் எப்போதெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்கிறீர்களா, அப்பொழுதெல்லாம் 1 மூட்டை அரிசி வாங்கி கொடுங்கள். வாரம் வாரம் போகிறீர்கள் என்றால் 5 கிலோ, 3 கிலோ இது போன்று வாங்கி கொடுங்கள். வருடத்திற்கு 1 முறைதான் போவேன் என்றால் தவறாமல் 1 மூட்டை அரிசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் வீடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் குலதெய்வத்திற்கு இதை செய்யுங்கள். இது உங்கள் கடமை. குலதெய்வ கோவிலுக்கு அருகில் பூச்செடிகளை நட்டு வைத்து வாருங்கள். அந்த பூக்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு பயன்படும். நீங்கள் பணமாக கொடுப்பதை விட இது போன்று குலதெய்வ கோவிலுக்கு தேவையான அரிசி, நெய், வழிபாட்டு பொருட்கள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேண்டுமென்றால் மேலே ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள்.